ஹாய், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு ரெடில்ஸ் டுவர்ட்ஸ் அலமாதி அங்கே இருக்க கனரா பேங்க் ஏடிஎம்மில் வந்துட்டு கேஷ் வித்ட்ரா பண்ண போயிருந்தேன். நான் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு கேஷ் வந்து கவுண்ட் பண்ணுது. ஆனால் எனக்கு எந்த அமௌண்ட்டும் வெளியில் வரல. பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் இருந்து 10,000 டெபிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் பயமாக இருந்தது. என்னடா மெசேஜ் வந்துருச்சு, கேஷ் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன். மிஷின்லேருந்து எந்த அமௌண்ட்டும் வரல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கனரா பேங்க் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்துட்டு உங்கள் பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் நோட் பண்ணும்போது பார்த்தா இந்த ஏடிஎம் மிஷினில் வந்துட்டு லாக் வந்து கேஷ் வர இது வந்து லாக் ஆகிருக்குது. இது வந்து என்ன விதமான இதுன்றது தெரியல. அப்போது வந்து அவங்க அவுட் ஆஃப் சர்வீஸ்னு இது போட்டிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே போடவே இல்லை. ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்கிற இடம் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது. இதுக்கு வந்து இது என்ன ஸ்கேமா என்னன்றதுன்னு தெரியல. எங்களுக்கே 10,000 கிட்ட லாக் ஆகிடுச்சு. நாங்கள் கனரா பேங்க்கு கால் பண்ணும்போது உங்கள் சைடில் இருக்க பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு 5 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்பியும் வந்து அந்த கேஷ் என்ற சவுண்டு கேட்டனால திருப்பி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது எங்களை மாதிரி இன்னும் 2 பேர் அங்கே மாட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கேஷ் வெளியில் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு ப்ராப்பரான இது போடாமல் எத்தனை பேர் எமர்ஜென்சிக்காக ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பண்ணினீங்க அப்படின்னா 5 to 6 டேஸில் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, இது ஸ்கேமா என்னன்றது தெரில. பேங்க் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து யாராவது இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்னன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ப்ளீஸ். அதே மாதிரி நம்ம ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்க போகும்போது நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குதா அந்த மாதிரி தான் நம்ம நோட் பண்ணுவோம். பட் அமௌண்ட் எடுக்கிற மிஷின் வந்து அமௌண்ட் வர இடம் லாக்கில் இருக்கான்னு நோட் பண்ண மாட்டோம். இனிமேல் ஏடிஎம் மிஷினில் அமௌண்ட் எடுக்க போனால் அமௌண்ட் வர இது வந்து லாக்கில் இருக்கான்னு தயவு செஞ்சு எல்லாருமே நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தயவு செஞ்சு மிஷினை ஷட் டவுன் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும்.